இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வந்து ஜூன் 9, 2022 மேரேஜ் ஆச்சு அப்படின்லாம் இருக்க பல செலிபிரிட்டிஸ் இந்த மேரேஜில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியும். இவங்க இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து விக்னேஷ் சிவனை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஃபாலோவும் பண்ணியிருக்கிறாங்க. எதனால அப்படின்னு தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்களோட பயோவில் இருந்து அவங்களோட கம்பெனி நேமை நீக்கியிருக்கிறாங்கப்பா. அதாவது ரவுடி பிக்சர்ஸ் இருக்குல்ல, அந்த பேஜை வந்து பயோவில் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கம்பெனிஸான 9 ஸ்கின் கேர் அதெல்லாமே வந்து நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட ஸ்டோரியுமே வந்து ஒன்று போட்டிருக்காங்கப்பா. "She's gonna forever say I got this even with tears in her eyes" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் கண்களில் கண்ணீருடன் கூட என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, எப்போதுமே சொல்லிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எதுக்கு போட்டிருக்கிறாங்க, எதுக்கு விக்னேஷ் சிவனை அன்ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட கம்பெனியான ரவுடி பிக்சர்ஸை ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் தெரில. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்களே கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.